இப்போ அமமுக மட்டும்தான் 8 சீட்டா 12 சீட்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. மற்றபடி பிஜேபிக்கு வந்துட்டு 28 to 31 அதில் என்ன ரேஞ்சில் வேணாலும் கிடைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிகமான இடங்களில் நிற்கிறோம்னு நான் இருக்கேன். அது இல்லை கிட்டத்தட்ட இது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எதிர்பார்ப்பு இப்போ தான் 28க்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாஜக அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தான் அவர் பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டை கேளுங்க அப்படின்றது தான் அவர். இப்போ நாங்கள் வந்துட்டு 21% வச்சுருக்குறோம் அப்படின்னோம்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த தேர்தலில் இன்னும் நிறைய ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு ஒரு தனிப்பெருங்கட்சியாக நாங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் நாங்கள் வந்துட்டு சொல்கிறோன்னு அவர் குறி வச்சு இது பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பிஜேபி கேட்டாங்க, 70 சீட்லாம் கேட்டாங்க ஒட்டு மொத்தமாலாம். தக்க வைக்க ஆட்சிக்கு வரவங்களும் இல்லையா, கட்சியை தக்க வைக்கணும். தக்க வச்சு அதிகமான இடங்களை விடும். பிஜேபி நிறைய இடத்த விட்டுச்சுன்னா தன்னை தான் முழுங்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா பாம்பு சின்னதாக இருக்கும்போது பாக்கெட்டில் வச்சுக்கலாம், நல்லா பெருசாகிட்டோடனே அதை காட்டில் விட்டுறணும். அதை தூக்கி மறுபடியும் தோளில் போட்டேன் அப்படின்னோம்னா அப்படி தூக்கி அதோட பிடிச்சிச்சு அப்படின்னோம்னா மேட்ரு முடிஞ்சு போயிடும். விஜய் வந்துட்டு சின்ன லூஸுன்னா அவன் பெரிய லூஸ், அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் கடத்தில் இடமே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான யோக்கியதை இல்லை. ஆனால் பெருசாக வந்துட்டு நிர்வாக சீர்திருத்தம், அது புரட்சி உடலங்க அப்படி சொல்லிட்டு கதை அடிச்சுட்டு இருந்தார். எந்த இடத்துலையுமே ஒரு தெளிவு கிடையாது. தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். என்டிஏவில் இன்னைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு சீட் ஷேரிங் நெகோசியேஷன் ஏறத்தாழ முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட் பல சோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கோம். இப்போ எப்படி சீட் ஷேரிங் வந்து அங்கே நிலையில் இருக்குது? இன்னைக்கு கையெழுத்தாகுமா இல்லை நாளைக்கா? என்ன நிலை? இன்னைக்கும் நாளைக்கு ஆகலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு விட என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு இப்போ அமமுக மட்டும்தான் 8 சீட்டா 12 சீட்டா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. மற்றபடி பிஜேபிக்கு வந்துட்டு 28 to 31 அதில் என்ன ரேஞ்சில் வேணாலும் கிடைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிகமான இடங்களில் நிற்கிறோம்னு நான் இருக்கேன். அது இல்லை கிட்டத்தட்ட இது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க தான் அது நடக்கும். அப்படி தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார், இப்போ 2 இரட்டை இலைக்கு ஒரு தாமரை, அது நாங்கள் 50 சீட்டு 60 சீட்டு பாஜக கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ திடீர்னு 28லேருந்து 31 தானே? இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேனே, தரவே மாட்டேங்கிறாரு. 24 ஆரம்பித்தார் இவர், இப்போ தான் 28க்கு வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாஜக அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தான் அவர் பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டை கேளுங்க அப்படின்றது தான் அவர். இப்போ நாங்கள் வந்துட்டு 21% வச்சுருக்குறோம் அப்படின்னோம்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த தேர்தலில் இன்னும் நிறைய ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு ஒரு தனிப்பெருங்கட்சியாக நாங்கள் நிற்கணும் அப்படின்றது தான் நாங்கள் வந்துட்டு சொல்கிறோன்னு அவர் குறி வச்சு இது பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பிஜேபி கேட்டாங்க, 70 சீட்லாம் கேட்டாங்க ஒட்டு மொத்தமாலாம். அதெல்லாம் ஒரு மாற்றன்ட்டார். உங்களுக்கான இது எவ்வளவு அதை மட்டும் கேளுங்க, நான் தந்துடுறேன், மற்றவங்களுக்கெல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார். அவரோட ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவார் இபிஎஸ் என்டிஏவுக்கு. அதில் இருந்து உள்ஒதுக்கீடு பண்ணிப்பாங்க. தரமாட்டார். அப்படி பண்ணாங்கன்னா நிறைய பேர் இவங்க வந்துட்டு தாமரையில் நிற்க வைப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற அது வந்துட்டு ரொம்ப சிக்கலாகும். அதனால் இவங்க அவங்கள திருடி கேட்டோம் அப்படின்ட்டு இவர் ஒன்றும் யாரையும் ரெட்டையில நிற்க சொல்ல போகிறதில்ல. அவருக்கு தேவையும் இல்லை. ஏன்னா ஜெயிக்கிறவங்க ரெட்டையில தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இபிஎஸ் பிஜேபிக்கு தனியாக ஒதுக்குவார், டிடிவிக்கு தனியாக ஒதுக்குவார். ஆமாம், மற்றவங்களுக்குலாம் ஆமாம். டிடிவிக்கு மட்டும் கொஞ்சம் கூட கிடைக்குது, எதிர்பார்த்ததை விட அதிகமாக. 8 தான் தரலான்னு இருந்தார் எடப்பாடி. இப்போ 12க்கு போது போல 11 சீட்டு 12 சீட்டுக்கு போகும். இல்லை சார், இப்போ 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ பரீட்சையை ஒன்று மேற்கொண்டாங்க பாஜக. நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். அந்த தேர்தலில் பிரதான கட்சியோட கூட்டணியை விட்டு முறிச்சு விட்டு வந்து ஒரு தனி கூட்டணியை ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலையும் தோற்று, ஆனால் ஓட் சதவீதம் கொஞ்சம் கணிசமாக வாங்கினாங்க. அப்படி வாங்கி அப்புறம் பாஜக 2026 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இபிஎஸ் தான் போய் காம்ப்ரமைஸ் ஆக போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு. அவர் தான் போகிறார், போய் இந்த மாதிரி கூட்டணி இப்படி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி இபிஎஸ் காம்ப்ரமைஸ் ஆனவர் பிஜேபி அதில் அப்பர் ஹேண்ட் எடுத்தது போல் நமக்கு வந்து ஒரு தோற்றம் தெரிஞ்சிச்சு. போய் ஒரு 28லேருந்து 31 சீட்டுக்கா சார் வந்து இபிஎஸ் காம்ப்ரமைஸ் ஆனது? அப்புறம் பாஜக ஒரு 30 சீட்டு தானே ஆஃப்டர் ஆல். இல்லை, ஒருத்தருடைய பலத்தை பாருங்களேன். ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஒரு கட்சியினுடைய பலம் தெரியும். அவங்களுடைய உண்மையான பலத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா பிஜேபி, நான் இப்படி கேட்குறேன், பிஜேபி தனித்து நின்று ஒரு சீட்டு ஜெயிப்பாங்களா தமிழ்நாட்டில்? ஒரு வேளை நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கலாம், வேறு எங்கே நடக்கும்? கோவையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் போன மக்களவை தேர்தலே வந்துட்டு போய் இதாகிடுச்சு. அதனால் இவங்களுக்கு தெரியும் பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், பிஜேபிக்கு தெரியும், இவங்களுக்கும் தெரியும்.
அதே மாதிரி காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் என்னான்னு காங்கிரஸுக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். ஏதோ 2 பேரும் வந்துட்டு இந்த தேசிய கட்சிகளுக்கு அள்ளி தராங்க. அது ஒரு விதமான அடிமை தரம். அதை விட்டு ஓடிங்க. ஆனால் பிஜேபி வந்துட்டு ஒரே முட்டா நாங்கள் பாதிக்கு பாதி அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அண்ணாமலையெல்லாம் ரொம்ப இழுத்து விட்டுலாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் என்றைக்கும் சொல்லிட்டாரு. பேசவே இல்லை. அப்படி ஒரு நெகோசியேஷனே அவர் பிடிக்கல. நாயோட தான் தருவேன், அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கங்க, அவ்வளோதான். நம்ம கூட்டணி ஆட்சி அதெல்லாம் கிடையாது, தனித்த ஆட்சி தான். 2த்துலேயும் அவர் விடாத இருந்தார். ஓ, அப்போ இந்த கூட்டத்தில் யார் அப்பர் ஹேண்ட் எடுத்தது மாதிரி உங்களுக்கு தெரியுது? அப்பர் ஹேண்ட் இல்லை, இவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான். ஓ, ஓகே. நான் தான் பாஸ், நான் தானே தலைவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் இங்கே. நான் தான் முடிவெடுப்பேன். அவர் தான் அவர் இது பண்ணியிருக்காரு. பாஜகவுக்கு ஒரு வழியில் தனியாக போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்களால விஷயங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஒரு 30 பேரை உள்ள அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு 45-50 சீட்டாவது வேணும். அந்த கனவு வந்துட்டு உடச்சி போச்சு, தகர்த்துட்டார் இவர். ஆனால் பொது பார்வையில் இப்போ உங்களை போன்ற இடதுசாரி பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் வந்து பிஜேபியோட அடிமை, அவர் வந்து சரண்டர் ஆகிட்டாரு, அவர் பிஜேபி சொல்லக்கூடியது தான் வாங்கக்கூடிய நிலையில் இருக்காரு அப்படின்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் உங்களை போன்ற ஒரு கருத்துக்கள்லாம் வந்து சற்று வித்தியாசமாக அந்நியப்பட்டு, இல்லை இபிஎஸ் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாம் இன்றைக்கோ நாளைக்கோ தெரிய போகுது. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, 24 to 28 எவ்வளோ காலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் தான் பவர்ஃபுல் தலைவர், இவரெல்லாம் மடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, பாஜக நினைச்சாலும் அதிமுக மூடுங்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தேன்னா எல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஓகே, முடியாது. அவர் வந்து அந்த கட்சியை தக்க வைக்கணும்னு பார்க்குறாரு. தக்க வைக்க ஆட்சிக்கு வரவங்களும் இல்லையா, கட்சியை தக்க வைக்கணும். தக்க வச்சு அதிகமான இடத்துல விடும். பிஜேபி நிறைய இடத்த விட்டுச்சுன்னா தன்னை தான் முழுங்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா பாம்பு சின்னதாக இருக்கும்போது பாக்கெட்டில் வச்சுக்கலாம், நல்லா பெருசாகிட்டோடனே அதை காட்டில் விட்டுறணும். அதை தூக்கி மறுபடியும் தோளில் போட்டேன் அப்படின்னோம்னா, அப்படி தூக்கி அதற்கு பிடிச்சிச்சு அப்படின்னோம்னா மேட்ரு முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும். அவர் எவ்வளோ பேரை நெரிச்சிருப்பார் கருத்தை. அதனால் அவருக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் வந்துட்டு இவங்க சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க வெளியில். ஒரு அண்ணாமலை சொன்னது அப்படிலாம் சொல்லிட்டு, அண்ணாமலையெல்லாம் வந்துட்டு என்ன ஒரு இடத்துல ஜெயிக்கக்கூடியவர் அவர். இன்ன வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டிடுறதை பற்றி முடிவு எடுக்கல தமிழ்நாட்டில். அப்புறம் இவர் அண்ணாமலை வந்துட்டு ஒரு பலமான கட்சியாக மாற்றிட்டார் பாஜக அப்படி நினச்சிக்கிட்டு தான் போன முறை அவங்க தனித்து போட்டிட்டது 22 தொகுதியில் டெபாசிட் இழந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அண்ணாமலை ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டில் இருக்காரு, மற்ற பாஜகக்காரங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத உங்களோட கருத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி பார்ப்பார்? அவர் இபிஎஸ்ஐ எமர்ஜ் ஆக விடுவாரா? அவர் வந்து ஏற்கனவே ஒரு சாதாரண ஒரு அண்ணாமலை இல்லை, அமித்ஷா நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இபிஎஸ்னுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதிமுக ரெட்டையில் தமிழ்நாட்டு மக்களோட இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இவங்க அதிகபட்சம் கொஞ்சம் ஓட்டு ஃப்ராட் அடிப்பாங்க, அவ்வளோதானே. அந்த ஓட்டு ஃப்ராட் அடிச்சு அவங்க ஒரு 5-6 தொகுதி கூடுதலாக ஜெயிச்சிருவாங்க. அது இந்த போஸ்டல் பேலட் அதெல்லாம் வச்சுட்டு ஜெயிப்பாங்க பிஜேபி. அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் இவங்க வந்துட்டு இவருடைய பொசிஷனை வந்துட்டு மாற்றிடுவாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே நடக்குது. இதெல்லாம் முன்னாடி பண்ணி தான் அவர் வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் ஃபோர்ஸை பண்ணிட்டு தான் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவ்வளோ சாதாரணமாக அவர் விட்டு தரல எதையுமே. இந்த சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ்ஸை நம்ம வந்து வீக்கெண்ட் பண்ணாதான் நமக்கு 2029 31 ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அண்ணாமலை இருப்பாருங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. ஏன்னா 24 அவர் தனிச்சு ஒரு இது அண்ணாமலை வந்துட்டு வெறும் வாய்ஸ் சார். அது அவரால் அந்த கட்சி கொஞ்சம் கெயின் ஆகிருக்கலாம், அது வேற கதை. பாஜக அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யாத அண்ணாமலையால் வளர்த்துற முடியுமா? இதோ எவ்வளோ காலமாக இருக்கிறாரு இந்த முருகன்ஜி, முருகன்ஜி எல்போர்டு, அது எவ்வளோ என்ன பண்ணிட்டாரு இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு? அவர் என்ன செஞ்சுட்டாரு? இவங்களுக்கு தேவை நாங்கள் கொங்கு மண்டலத்தான் பிடிப்போம், கொங்கு மண்டலம் நாங்களே. அந்த டேக்ஸில் ஏற்படுற அந்த இஷ்யூலாம் வந்தபோது, ட்ரம்ப் போட்ட டேக்ஸ் இஷ்யூலாம் வந்தபோது எங்கே வந்து இவங்க திருப்பூரை காப்பாற்றுறாங்க, ஈரோட காப்பாற்றுறாங்க, சேலத்தை காப்பாற்றுறாங்க, போய்ட்டு ஓரப்படுத்துறாங்க இல்லையா? அவ்வளோதான். பண்ணுக்கு ஒரு வேலை, பன் பட்டர் ஜாமுக்கு ஒரு வேலை, என்னம்மா வரி அப்படிலாம் சொல்லி கேட்டால வந்துட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இந்த அன்னபூர்ணா நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா ஹோட்டலில் மிரட்டல் தானே பண்ணாங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எதுவுமே இடம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் உண்டு. மதம் வேறு அரசியல் வேறுன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது. அது தெரிஞ்சதுனால தான் இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பரஸ்பரமாக ஜெல்லாகி இந்த கூட்டணி களத்தில் பணி செய்வாங்க. ஜெல்லு தம்மு எதுவும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக வரணும் அப்படின்னா பிஜேபியை நம்ம விடக்கூடாது, அவங்கள வெற்றி பெற செய்யணும்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது கீழே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் சரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க சார்.
பியூஷ் கோயல் சொல்றாரு நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ஃபியூச்சர் போடப்படு. சிஎம் இபிஎஸ்ன்னு சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டில் லீடர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தமிழிசை அண்ணாமலை வரைக்கும் சொல்லிட்டாரு இபிஎஸ் சிஎம் ஆகுவதற்கு நாம முழு வீச்சை பாடுபடணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுவரை பிரதமரோ உள்துறை அமைச்சரும் சொல்லாம இருக்கிறாங்க, என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் என்ன உணர்த்துது? அவங்க என்ன கணக்குல இருக்காங்க? வெற்றி பெற மாட்டோன்றது தெரிஞ்சதுனால தான் வந்துட்டு அமித்ஷாவும் மோடி எதுவும் பேசலை. வெற்றி பெற போகிறதுல நம்ம கூட்டணின்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அது ஒன்றும் இம்மெட்டீரியல் விட்டுட்டாங்க. இவரும் அதை வந்துட்டு ஒரு பெருசாலாம் எடுத்துக்கிறல. ஆனால் இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்லி வைப்போம், அவ்வளோதான். அவுட்கம் தாங்க வந்துட்டு கூட்டணி ஆட்சியா இல்லையான்றதை முடிவெடுக்கும். இப்போ அவங்க 90 இடம் தான், ஒரு வேளை அதிமுக என்டிஏ கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னோம்னா 90 இடம் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் மற்றவங்களுடைய ஆதரவோட தானே ஒரு ஆட்சி அமைச்சாகணும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு பதவி கொடுத்தாகணும் தானே அமைச்சரவையில். அப்புறம் என்ன இருக்குது அதில்? அதையே இப்போ பேசிகிட்டு இருப்பானே. யாரோ இருந்தாலும் நீதி ஒன்று தான். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் சீமானை இப்போ சமீப காலமாக உயர்த்தி பிடிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தொடர்ந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு கொள்கை தெளிவோட, ஒரு ஒரே நிலைப்பாட்டோட, 4 கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டுக்கு தீங்கு, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, அந்த நிலைப்பாடு தெளிவாக இருக்காரு. இதே நிலைப்பாட்டில் இபிஎஸ் 2024 இருந்தார், ஒரு தேர்தலையே காம்ப்ரமைஸ் ஆகி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இந்த 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரைங்கிற கான்செப்ட் அப்படி வழங்கப்படலை இந்த தேர்தல் அப்படின்னா, இந்த 11.4%ங்கிறது என்டிஏவுக்கு வந்து நிச்சயமாக இருக்காது, பிஜேபிக்கு இருக்காது. அது வந்து அப்படியே நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல விடயங்களை நீங்கள் கேட்டீங்க உங்களுடைய கேள்வியில். சீமான் வந்துட்டு கொள்கையோடு இருக்கிறாரு, தெளிவாக இருக்கிறாருன்றதுல அண்ணாமலை. சீமான் தான் சொல்கிறாரு பிஜேபியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு கேட்டுன்ட்டு. இவர் ஒத்துக்கிறாராம் அதை. ரெண்டாவது விஷயம், சீமான் வந்துட்டு ஒரு முக்கா சங்கி. இன்னும் கொஞ்சம் ஊற வச்சு இன்னும் கொஞ்சம் புழிஞ்சு காயப்பட்டோம்னா நல்லா வெடுப்பாக நல்லாயிருக்கும். அப்படியேப்பட்ட நல்ல காவி ஆகிடும், நல்ல சங்கி. அது போயிட்டு அந்த விஜிலில் போயிட்டு பேசுகிறது எல்லாமே தெரிலையா? அப்படியே பிராமண கிடப்பாறையும் அவர். இப்போ போட்டு கருவியாக தான் ஆகிறான், அவ்வளோதான். அப்போ அவன் நேச்சுரலாக அவன் பாராட்டுவான் இல்லையா? ஓ, தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழருடைய ஆட்சி அப்படின்றதுக்கு எதிரானவன் தான் சீமான். உள்ளபடியே சும்மா சொல்லுவான் தமிழ் தேசியன்ட்டு. பிராமண எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. தமிழருடைய உரிமை பரப்பில் பிராமண எதிர்ப்புன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவங்களையும் தூக்கி பிடிக்கிறான், 6 பேருக்கு சீட்டு கொடுக்குறான். அப்போ இவன் எங்கே நிற்கிறான்? ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும், பேச்சே தேவையில்லை. அதாவது விஜய் வந்துட்டு சின்ன லூஸுன்னா அவன் பெரிய லூஸ், அவ்வளோதான். இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலில், அரசியல் கடத்தில் இடமே கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான யோக்கியதை இல்லை. ஆனால் பெருசாக வந்துட்டு நிர்வாக சீர்திருத்தம், அது புரட்சி, உடலங்க அப்படி சொல்லிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கிறார் அவர். எந்த இடத்துலையுமே ஒரு தெளிவு கிடையாது. இந்த மண், இது பெரியார் தான் இந்த மண்ணுக்கு மண்ணாயிட்டார் அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தான், பெரியாரே மண்ணு தான் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு. இவர் எப்படி தமிழ்நாடு ஒத்துக்கும்? அதனால் இவர் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குது அந்த இடத்துல யோசிக்கணும். ஏன்னா பிராமண எதிர்ப்பு கிடையாது. இந்த பிராமண மேலாதிக்கம் அப்படின்றது தான் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை. பிராமண ஜனதா பார்ட்டின்னு தான் சொல்லுவோம் நாங்கள்லாம் பிஜேபியை. பிராமண ஜனதா பார்ட்டி, பிராமண மேலாதிக்கத்தை நிறுத்துவது தான் இந்துத்துவா. ஸோ அந்த கொள்கையெல்லாம் என்றைக்குமே கண்டிச்செல்லாம் பேசுறதெல்லாம் இல்லை சீமான். அதனால் சீமானுக்கு அவங்களுக்கு பிடிச்சதும் அவங்களுக்கு சீமானை பிடிக்கிறதும் 2 ஒன்று தான். அதாவது சீமானுக்கு போடுற ஓட்டெல்லாம் பிஜேபி போடுற ஓட்டு தான், ஆர்எஸ்எஸ்க்கு போடுற ஓட்டு தான். ஒன்று தமிழனுக்கு போட்டதான் நினச்சிட்டு இருக்காதிங்க, அவ்வளோதான் வீணு. நீங்களும் அந்த கட்சியில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட கொள்கை ரீதியாக காலகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் சரியாக தானே இருந்துச்சு, புரியுதுங்களா? அப்புறம் அது ஒரு ஒன்மேன் கட்சி அவருக்கு மாத்துறாரு, நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் சார், இப்போ அவங்க அண்ணாமலையுடைய கோட்டை என்ன அப்படின்னா, இப்போ நாம 18.4 லாஸ்ட்டு லோக்சபாவில் எடுத்தோம் என்டிஏவா. சீமான் அவர்கள் 8.2% எடுத்திருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை மோடி வந்து சீமான்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த 8.2வும் 18%ம் ஒன்றிணைஞ்சி ஒரு காம்பினேஷனில் ஒரு கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா ஏடிஎம்கேவை பின்னுக்கு தள்ளிடலாம், 3வது இடத்துக்கு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு பயந்து தான் இபிஎஸ் டெல்லிக்கு போய் சரண்டர் ஆனார் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதாவது சீமானுக்கு எடுத்த அந்த 8.2% ஓட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டு அவர் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி சேர்த்துருந்தாருன்னா அது 1.2% குறைஞ்சி விடும். 7% நிற்காது. நீ எதிர் அரசியல் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த ஓட்டு விடுது, இல்லாட்டி விடாது.
முடிஞ்சு போச்சுங்களா? இவர் அங்கே போய் சேர்ந்தாரா இல்லை அவங்க வந்துட்டு இவரை சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்றது வந்துட்டு பரஸ்பரம் அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, இவர்கிட்ட ஊழல் செஞ்சு பலவீனம் இருக்குது. அதனால் இவங்க அப்படி தான் போய்ட்டு சேருவாங்க, பேசுவாங்க, ஒத்துக்குவாங்க. அதை பற்றி நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, ஒருபோதும் இந்த இன்றைய ஒன்றிய அரசு இல்லை, எந்த அரசு வந்ததுனாலும் அவன் அதை எதிர்க்கவே மாட்டான். மாட்டான்லாம் ஏன் இன்னும் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், மாட்டார். ஏன்னா அவருடைய பாலிசி அவருக்கான கொள்கை, அவ்வளோதான். யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் அப்படியே ஒரு தடுவல் நடுவல் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு திடீர்னு ஒரு நாள் பேசுவார், ஒரு நாள் பேசுவார், 9 நாள் அவர் வேறு இதெல்லாம் பேசிட்டு அவரே போவார். இப்போ புரட்சியில் வந்து நிற்கிறார் அவர், பார்க்கலாம். சார் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் எந்தெந்த பெல்ட்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? டிஎம்கே அலையன்ஸுக்கு இப்போ கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக எல்லா இப்போ ஸ்டாலின் முன்னெடுத்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கானது. அந்த 1,31,00,000 உரிமை தொகைன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி கிடக்குறாங்க, எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? விடியல் பயனாட்டினோம்னா எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கல்வி மேல்படிப்பு போனாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபான்றது எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த செக்மெண்ட்டில் இவங்க செல்வாக்கு இருக்குது, இவங்க செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் பெரிய விடயம். அதுதான் அவருக்கு வந்துட்டு வெற்றியை தேடித்தரும். அதுதான் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய அடியாக இருக்குது. கொங்குல பாஜக இப்போ இந்த கூட்டணி இருக்கிறதுனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்குலலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிஜேபி, அந்த ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும் நிச்சயமாக. அதுக்கப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்களே. சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 75 சீட்டு கூட்டணியா, அதில் அதிகமாக வந்துட்டு கொங்கு பெல்ட்டில் தான் வந்துட்டு வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சட்டப்பேரவை உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி உடஞ்சிச்சுல, உடஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பிஜேபியோட பெரிய ஸ்ட்ரென்த்தா? அதெல்லாம் ஒன்று 5% ஓட்டு வாங்கி காட்டினார்ல, வாங்கி காட்டார். அது உண்மைதான். அதிமுக ஒரு பலவீனப்பட்ட கட்சி தான், பிஜேபியோட 4-5 மடங்கு ஸ்ட்ராங்கான கட்சி. ஒரு உள்ளாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு வார்டில் ஒரு செல்வாக்கான ஆளை நிறுத்தும் போது அவன் ஜெயிக்க போகிறான். அந்த பலம் அதிமுக இல்லை, அதனால் தோத்துட்டாங்க. ஆனால் நாடாளுமன்ற அசம்பிளியில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய செலவெல்லாம் நீங்கள் பாருங்கள், கடுமையாக செலவு பண்ணாங்க. அதிமுக சார்பாக நிறைய செலவு பண்ணாங்க, நிறைய கொடுத்தாங்க. இந்த இவர் வேலுமணி அவரெல்லாம் பட்டுப்படவையாக கொடுத்தாரு, வீட்டுக்கு வீடு, அந்த மாதிரிலாம் கொடுத்தா அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் பிஜேபி ஒரு ஸ்ட்ரென்த்ன்றாங்க, தென் தமிழகத்திலையும் பிஜேபி ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றாங்க ஏடிஎம்கேவுக்கு. வட தமிழகத்தில் நீங்களே ஒப்புக்கொண்ட விவகாரம் பாமக ஒரு ஃபோர்ஸாக இருக்குது, அவங்களும் இப்போ இருக்கிறாங்க. வட தமிழகத்திலையும் இப்போ திருமாவுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுல பாமக இருப்பாங்க. பாமகவும் வடமண்டலத்தில் ஒரு ஃபோர்ஸு, தேமுதிகவும் வடமண்டலத்தில் ஒரு ஃபோர்ஸு, அப்புறம் திமுகவும் அதிமுகவும் ஒன்றும் இல்லாத ஃபோர்ஸா? நாங்கள் அது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல சார் ஏடிஎம்கே. ஏங்க அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்குறாரு அமித்ஷா, பார்த்துட்டு தானே அவர் வந்துட்டு திணறிட்டு இருக்காரு இன்ன வரைக்கும். அதனால் அதெல்லாம் கிடையாது. எல்லாமே எப்படி ஆகிப்போச்சுன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஆகிப்போச்சு. ஸ்டாலினுக்கு ஓட்டா இல்லை மற்றவங்களுக்கு யாருக்கு ஓட்டு அப்படின்றது தான் ஸ்ப்ளிட் ஆகுது ஜனம். இங்கே வந்துட்டு ஸ்ப்ளிட்டெலாம் இல்லை, இங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். எபோவ் 50% ஸ்டாலினுக்கு போயிடும், மற்றவங்களாம் மற்றது பிரிச்சுட்டு போகணும், அவ்வளோதான். விஜய் கூட வடமண்டலத்தில் ஸ்ட்ராங்குலாம், திருவள்ளூரில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்களா, பெரம்பூரில் ஸ்ட்ராங் சொல்லிக்கலாம், எவ்வளோ ஓட்டு, அவ்வளோதான். வாக்காளர்களை வந்துட்டு பல்வேறுபட்ட செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிங்க. லோயஸ்ட் அப்படின்னா ஒரு 40% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் கொடுக்குற நலத்திட்டங்கள் அப்படின்றது ஒரு பெரிய விடயம். அதுக்கு மேலே இருக்கிற 20 வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸு. அதுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் எல்லாமே ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்கு எல்லாமே முக்கியம். அதுவும் ஸ்டாலினோட இருக்குது. ஸோ 60% எந்தாண்ட போயிடுச்சு. மீது யார் இருக்கிறது? ரசிகன், அதிமுக இவங்களாம் இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போக வேண்டியதான். மீதி 40 இந்த கேஸ்ட்டு, இந்த மதம், ஆமாம், மதம் ஜாதி எல்லாம் அதில் வரும், அதில் தான் வந்துட்டு போவோம். ஓகே, ஆமாம், நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.